ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான ஒன் பாட் மீல், ஒரு குயிக்கான லஞ்ச் ரெசிபி, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, அருமையான தக்காளி சாதம். மோஸ்ட்லி இது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வெரைட்டி ரைஸு. டக்குன்னு நம்ம ஒரு 10-15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லைங்க, பேச்சுலர்ஸ்க்கு புதுசாக சமைக்க பழகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இருக்கும் ஒரு தக்காளி சாதம் செய்கிறது. அதுவும் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிற ரெசிபி ரொம்ப சிம்பிளானது, ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பிரியாணிக்கு ஈக்குவலான டேஸ்ட்டில் இருக்கும். முக்கியமாக நார்மல் சாப்பாட்டு அரிசியை பயன்படுத்தி, அதுவும் குக்கரில் குழையாமல் அடிப்பிடிக்காமல் நல்ல ஒரு பர்ஃபெக்ட் டேஸ்டான தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த தக்காளி சாதத்துக்கு எல்லா விதமான சைட் டிஷ்ஷஸும் நல்லா பொருத்தமாக இருக்குங்க. வெஜ் நான்வெஜ் எது வேணாலும் பண்ணலாம். நான்வெஜ் பிரியர்களுக்கு நல்ல மட்டன் சிக்கன் வறுவல் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ரெசிபிஸ் எல்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் இந்த தக்காளி சாதத்தோட பரிமாறி இருக்கிறது நல்ல ஒரு சிக்கன் வறுவல். அந்த ரெசிபியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். கூடவே நல்ல தயிர் பச்சடியும் பரிமாறி இருக்கிறேன். இது ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்கும். வேணுங்கிறவங்க இந்த காம்பினேஷனும் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இந்த தக்காளி சாதம் ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டெப்பாக நம்ம ரைஸை அளந்து ஊற வச்சிடலாங்க. இங்கே நல்ல ஒரு ஃபுல் கப்புக்கு ரைஸ் எடுத்துருக்கிறேன். இது கிட்டத்தட்ட 250 கிராம் இருக்கும். இது பார்பாயில்டு பொன்னி ரைஸ், அதாவது வீட்டில் டெய்லி சாதம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய புழுங்கல் அரிசி 250 கிராம் எடுத்துருக்கிறேன். இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதாவது பாசுமதி ரைஸெல்லாம் யூஸ் பண்ணாமல் நார்மலாக நம்ம டெய்லியும் பயன்படுத்தக்கூடிய அரிசியில் நம்ம நல்ல சுவையான தக்காளி சாதம் எப்படி பண்ணுறது, அதுக்கு என்ன மாதிரி தண்ணி ரேஷியோ வைக்கணும், குக்கரில் அடிப்பிடிக்காமல் குழையாமல் எப்படி செய்யணும்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி அந்த ரெசிபியை பார்த்துடலாங்க. அரிசி அளந்து எடுத்துட்டு நல்லா ஒரு 2-3 வாட்டி தண்ணி விட்டு நல்லா கழுவிடலாம். அப்புறம் நல்லா தண்ணி விட்டு ஊற வச்சிடலாங்க. ஜஸ்ட் ஒரு 15-20 நிமிஷம் ஊறட்டும். நம்ம அந்த டைமுக்குள்ளே நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணிடலாங்க. அதாவது வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணிடலாம். இப்போ 250 கிராம் ரைஸ் எடுத்துருந்தாங்க. இதுக்கு 3 தக்காளி, நல்ல மீடியம் சைஸ் தக்காளி சரியாக இருக்கும். ஸோ இங்கே 3 தக்காளி எடுத்தாச்சு. இதை கட் பண்ணி போட்டு வதக்கிறத விட இப்படி அரைச்சி எடுத்துட்டு நம்ம வதக்கினோம்னா குயிக்காக வேலையாகும். தக்காளி சாதம் நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக பெரிய வெங்காயம், நல்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சன்னமாக நீளமாக கட் பண்ணியாச்சு. ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சாச்சு. கூடவே நல்ல பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி, புதினா இலைகள் கொஞ்சம். அது ஆப்ஷனல், வேணால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் அது சேர்க்கும்போது நல்ல அந்த பிரியாணி வாசம் வரும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த ப்ரிப்ரேஷன் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இங்கே ஸ்டவ்வில் குக்கரும் வச்சாச்சு. நம்ம தாளிச்சிட்டே மற்ற பொருட்களெல்லாம் என்னென்னு பார்த்துடலாங்க. குக்கர் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். இந்த ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ இதில் ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். அது என்னென்னு பார்த்துடலாங்க. ஒரு பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி ஸ்டோன் ஃப்ளார். இது ஆப்ஷனல், இது இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ சூடான எண்ணெயில் இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்தாச்சு. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த ஆயிலில் சேர்த்துடலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இந்த ஆயிலில் ஃபஸ்ட்டாக போட்டு இப்படி ஃப்ரை பண்ணும்போது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டு கொஞ்சம் லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி ஆகும். ஸோ உடனே மற்ற பொருட்களெல்லாம் போட்டுறணும். நான் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்தாச்சுங்க. இதுவும் நல்ல கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். வெங்காயமும் சீக்கிரம் வதங்கும், அந்த அடிப்பிடிக்கிறதும் கம்மியாகும். பாருங்கள், உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்து விட்டுறலாங்க. 1 டீஸ்பூன் காரமான மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது நல்ல கலர் கொடுக்கும். இந்த மசாலா எல்லாம் சேர்த்து விட்டு நல்லா ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற தக்காளி விழுதை சேர்த்துடலாங்க. தக்காளி இப்படி அரைச்சி சேர்க்கும்போது சீக்கிரமாக வதங்கிடும். அந்த சீக்கிரமாக பச்சை வாசனை போய் வதங்கி வந்துடும். அதே சமயம் தக்காளி சாதம் நல்ல கலராக இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், ஒரே நிமிஷத்தில் அந்த தக்காளி விழுது நல்லா திக்காயிடுச்சு. நல்லா அந்த பச்சை வாசனை போய் நல்லா கமகமன்னு வாசனை வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் பட்டாணி சேர்த்துக்கிறேன். நான் இங்கே ஃப்ரெஷ் பீஸ் சேர்த்துக்கிறேன்.
இந்த பட்டாணி வந்து ஆப்ஷனலுங்க, நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் பட்டாணியெல்லாம் சேர்க்கும்போது அதோட சத்துக்களும் கிடைக்கும், நல்லதுங்க. நான் இங்கே பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துருக்கிறேன். இதுவே காஞ்ச பட்டாணினா நல்ல ஒரு 7-8 மணி நேரம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. பட்டாணி சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, ஒரு 10-15 புதினா இலைகளும் சேர்த்துடலாம். நல்ல வாசனையாக இருக்கும். நல்ல ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க. இப்போ அரிசி வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் இங்கே பொன்னி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேங்க. அதுக்கு 1 டம்ளர் ரைஸுக்கு 2.25 டம்ளர் தண்ணி. அரிசி நல்லா பக்குவமாக வெந்து நல்ல சாதம் உதிரி உதிரியாக இருக்கும், குழையாது, அடிப்பிடிக்காது. நான் பயன்படுத்துகிற அரிசி வகைக்கு 2.25 டம்ளர் கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் உங்களோட அரிசிக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 2.25லேருந்து 2.5 டம்ளர் தண்ணி வைக்கும்போது நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வரும். இப்போ நல்ல தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். நல்ல 1 டம்ளர் ரைஸை கழுவி ஊற வச்சுருக்கிறோம். இப்போ அதை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்து விட்டுடலாங்க. ரைஸ் சேர்த்தாச்சு. நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்துருந்தோங்க, அது ஞாபகம் வச்சுட்டு மீதி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குக்கர் மூடி எடுத்து அப்படியே மேலே ஜஸ்ட் வச்சு விட்டுருங்க. இப்போ ப்ராப்பராக டைட்டாக க்ளோஸ் பண்ணி வெயிட் வைக்க வேண்டாம், இருக்கட்டும். ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் எடுத்து கலந்து விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சுக்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு 50% அந்த அரிசியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. அந்த தண்ணி கொஞ்சம் ஈக்குவல் ஆயிடுச்சு. இப்போ மேலே அப்படி மறுபடியும் கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவை தூவி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சு விட்டுட்டு 2 விசிலுக்கு மட்டுமே குக் பண்ணி எடுப்போம். வெயிட் வச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை கண்டிப்பாக சிம் பண்ணிடுங்க. அப்போ அடிப்பிடிக்காது, நம்மளுக்கு குழையாது. நல்லா ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணுறோம். வாவ், நல்ல கமகமன்னு வாசனையோட அருமையான தக்காளி சாதம் நல்லா கலர்ஃபுல்லாக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. ரைஸ் எல்லாம், அந்த பட்டாணி எல்லாமே சூப்பராக வெந்திருக்கு. அடிப்பிடிக்கல, குழையில, நல்ல பர்ஃபெக்டாக ரைஸ் வந்து உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, சுவையான தக்காளி சாதம் ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணிக்கு ஈக்குவலாக நல்ல சுவையாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த தக்காளி சாதத்துக்கு எல்லா விதமான சைட் டிஷ்ஷஸும் ரொம்ப நல்ல பொருத்தமாக இருக்கும். வெஜ், நான்வெஜ் எது வேணாலும் செய்யலாம். முட்டை செய்யலாம், எல்லாமே நல்லாயிருக்கும். நான்வெஜ் பிரியர்களுக்கு நல்ல ஒரு சிக்கன் வறுவல், மட்டன் வறுவலெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இதுக்கு நல்ல ஒரு சிக்கன் வறுவலும் தயிர் பச்சடியும் செஞ்சேன். அந்த சிக்கன் வறுவலோட ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.